ஹாய் ஆல். ஸோ நோபல் பீஸ் பிரைஸ் 2025 அறிவிச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கெமிஸ்ட்ரி டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். மெட்டாலிக் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்குங்கிற ஒரு விஷயத்துக்காக கொடுத்துருக்காங்க. இது யார் 3 பேர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, சுசுமு கிட்டாகாவா, ஒமாரியாகி, ரிச்சர்ட் ராப்சன்கிற 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 பேரோட கண்டுபிடிப்பை பத்தி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இப்போதைக்கு தேவையான ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லணும். எப்படி பாத்தீங்கன்னா, இதோட அப்ளிகேஷன்ஸ் எங்க பாத்தீங்கன்னா, கிளீன் எனர்ஜிங்கிற விஷயத்துக்கும், ஸோ அதே மாதிரி ஏர்ல இருந்து வாட்டர் எடுக்கிறதுக்கான விஷயத்துக்கும் இது யூஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெட்டாலிக் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது எதனால ஆனது பாத்தீங்கன்னா, மெட்டாலிக் அயன்ஸ் அண்ட் ஆர்கானிக் மாலிகுல்ஸ்னால ஆனது. ஸோ இது பாத்தீங்கன்னா, இதோட அப்ளிகேஷன் மெயினா பார்க்கும்போது இன்னும் வேற என்ன ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா, மைனிங் ரேர் எர்த் மெட்டல்ஸ், அதே மாதிரி ஃபியூல், ஹைட்ரஜன் ஃபியூல் ஸ்டோரேஜ்க்கும் இது யூஸ் ஆக போகுது. பாத்தீங்கன்னா ஒமரியாகிங்கிறது தான் இந்த டேர்ம் மெட்டால் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்குங்கிறது பாயிண்ட் பண்ணியிருக்காரு. இதை ரெடி டு யூஸ் ஃபிளெக்சிபிளா சேஞ்ச் பண்ணவர் சுசுமா கிட்டாகாவா, இதுல இந்த நோபல் பீஸ் பிரைஸ்ல வாங்கினவர். ஓகே, சோ இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இந்த 3D ஸ்ட்ரக்சரை உருவாக்குனவர் தான் ரிச்சர்ட் ராப்சன். டிஎன்பிசியில பாத்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துலயுமே இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.